சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. அதாவது உதயநிதியின் ரகசிய அறையை கண்டுபிடித்தார்களா அமலாக்கத்துறை. வருகிற 2026 சட்டமன்ற தேர்தல் என்பது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் திமுக, அதிமுக மற்றும் தமிழக வெற்றிக் கழகம், கூடவே சீமான், நாம் தமிழர் கட்சி போன்ற 4 அணிகளும் ஒன்று சேர்ந்து அவர்களது பெரும்பான்மையை நிரூபிக்கும் நேரம் இது. திமுக என்பது கண்டிப்பாக இந்த முறை வெற்றி பெற்று கோட்டையை பிடிக்க வேண்டும் என ஸ்டாலின் அவர்கள் ஆயத்தமாக இருக்கிறார். அதனால் உதயநிதி ஸ்டாலினிடமே அனைத்து பொறுப்புகளையும் ஒப்படைக்கப்பட்டுள்ளதால் அவரையே மிக முக்கியமாக நம்பியுள்ளது திமுக. வருகிற 2026 தேர்தலில் திமுக 200 தொகுதிகளை வெல்ல வேண்டும் என்பது இலக்காக வைத்துள்ளது. கடந்த முறை ஸ்டாலின் அவர்கள் வென்றது என்றால் அதற்கு முக்கிய காரணம் அவர் 10 வருடமாக ஆட்சியில் இல்லாத போது அவர் ஆற்றிய களப்பணிகள் தான். அவர் பேசிய பேச்சுகளும், அது மட்டும் இல்லாமல் சிறுபான்மையரை ஏமாற்றி 3.5% வாக்குகளை பெற்றதும் தான் அவரது வெற்றிக்கு காரணம் என சொல்லப்படுகிறது. ஆனால் வருகிற சட்டமன்ற தேர்தலில் நிலைமை என்பது வேறு. ஸ்டாலின் அவர்களின் வயது மூப்பின் காரணமாக அவரால் களப்பணியை ஆற்ற முடியாது. அதனால் உதயநிதி ஸ்டாலினிடமே களப்பணி ஆற்ற பொறுப்புகளை ஒப்படைத்துள்ளார் ஸ்டாலின். இதனால் உதயநிதி ஸ்டாலின் நினைப்பது என்னவென்றால், மக்களுக்கு பணத்தை வாரி எரித்து வென்றுவிடலாம், மக்கள் முழுவதுமாக தங்களை நம்பி தங்கள் ஓட்டுகளை செலுத்தி விடுவார்கள் என உதயநிதி நம்பிக்கொண்டிருக்கிறார். இதனால் ஒட்டுமொத்தமாக பணக்கட்டுகளை அவர் ரகசிய அறையில் வைத்திருந்ததாகவும், அந்த ரகசிய அறை பற்றி அமலாக்கத்துறைக்கு துப்பு துலங்கு கிடைத்ததாகவும், இதனால் அந்த அறையை சோதனை செய்தால் கண்டிப்பாக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மாட்டுவார், மேலும் அவர் கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்படலாம் எனவும், துணை முதல்வராக இருக்கும் போதிலும் கூட அவரை கைது செய்யலாம் என்கின்ற தகவலும் தற்போது நம்மால் பார்க்க முடிகிறது. இன்னும் ஓரிரு நாட்களில் அந்த ரகசிய அறையை அமலாக்கத்துறை சோதனையிடவும் தற்போது தகவல்கள் வெளிவந்த வண்ணம் இருக்கிறது. ஆனால் அந்த அறையை உதயநிதி ஸ்டாலின் மாற்றிவிட்டார் எனால் அவர் தப்பித்து விடலாம். அந்த ரகசிய அறையில் நிறைய பணக்கட்டுகளும் பணப்பட்டுவாடா செய்ய தேவையான பணங்களும் வைத்திருப்பதாக தெரிய வருகிறது. இந்த 2026 பணங்களை மக்களுக்கு கொடுத்து மக்களின் ஓட்டுகளை பெற்றுவிடலாம் என உதயநிதி கணக்கு போட்டு வருகிறார். ஆனால் மக்கள் இப்போதுதான் விழிப்போடு இருக்க வேண்டும். அவர்கள் பணப்பட்டுவாடா செய்து வந்தால் அதை வாங்காமல் அவர்களை திருப்பி அனுப்ப வேண்டும். திமுகவை பகிரங்கமாக தோல்வியடைய செய்ய வேண்டும் என்பதை தற்போது நம்மால் பார்க்க முடிகிறது. நீங்கள் உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் பதிவிடுங்க.